கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி மேம்பாட்டு திட்டத்திற்கு அறிவிக்கப்பட்ட 63 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுமா என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடந்த 22ஆம் தேதி கடலூருக்கு சென்ற விளம்பர மாடல் ஸ்டாலின் வீராணம் ஏரி மேம்பாட்டு திட்டத்திற்கு 63 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்புகளை வெளியிட்டார். திட்டம் அறிவிக்கப்பட்டு ஒரு மாதம் நெருங்கும் நிலையில் எந்த பணிகளும் தொடங்காமல் இருப்பது விவசாயிகளிடையே சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. வீராணம் ஏரியை தூர்வாரி பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள சுமார் 200 கோடி ரூபாய் தேவைப்படும் நிலையில் வெறும் 63 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வழக்கம் போல் விடியா திமுக அரசின் வெற்று அறிவிப்பா என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாக்காங்குடி வழியாக செல்லும் வெள்ளாற்று பகுதியில் தடுப்பணை கட்ட வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வெள்ளாற்றில் கடல் நீர் புகுந்ததால் நீரின் தரம் மாறி உப்பு நீராகவும் விவசாயத்திற்கு குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தற்போது ஆற்றில் வரும் தண்ணீர் கருப்பு நிறமாக மாறிவிட்டதால் குளிப்பதற்கும் கால்நடைகள் நீர் அருந்துவதற்கும் பயன்படுத்த முடியவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் வெள்ளாற்றில் உடனடியாக தடுப்பணை கட்ட வேண்டுமென விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் பாஜக பிரமுகரின் தங்கக்கட்டி விற்பனை கடையில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ராஜவீதி பகுதியில் பாஜக பிரமுகர் சுரேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான தங்கக்கட்டி விற்பனை கடையில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் திடீரென சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்களை ஜிஎஸ்டி அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.